வணக்கம், சேர்மன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சரியா மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம இன்னைக்கு நிறைய மீன் பிடிச்சோங்க. சொல்லுடா வீடியோல சொல்லு சொல்லு வித்தியாசம் இருக்கு. அதனால பையன் ரசை மீன், அவளி மீன், நரி மீன் இருக்கு. 4 மீன் 5 மீன் இருக்கு வித்தியாசம். வீட்டு 5 வாங்கினா நண்டை பாருங்க, வித்தியாசமா இருக்குல்ல, பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லா கலர் ரெண்டு மாதிரியே இருக்கு. இதான் பாலை மீனுங்க. பாக்குறதுக்கு வந்து சிறையா மாதிரியே இருக்கும், ஆனா சிறையா கிடையாது. பாலை மீன் இதுல நிறைய முள்ளு இருக்கும். மீன் நம்மளுக்கு அந்த அளவுக்கு வலையில அடி ஏறல. அடி ஏறி இருந்துச்சுன்னா கண்ணிக்கு ஒரு 1 அப்படிங்கிற மாதிரிக்கு நெட்டுக்கு கொடுத்துட்டு வந்துருப்பான். மீன் அந்த அளவுக்கு அடி ஏறலங்க நம்மளுக்கு.
மரல் வருது, மரல் என்னமோ வருது. மரல் மரல் மரல். சரையாவளையில நம்மளுக்கு ஒரு முரல் கிடைச்சிருக்கு. வலையை பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த பாடு வைக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு பாடு வந்து ரொம்ப தொழில் மோசம் தான். இங்கே பாருங்களேன், மீனே ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஆள்கே எத்தனை பேர் இருக்கும்னு பாருங்க. போன வருஷம் இந்த இடத்துல தான் அதிகமான மீன்கள் பிடிச்சோம். அதான் மீன்களை தேடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். மீன்கள் கிடையாது. நம்ம தூத்துக்குடியோட பவர் பிளான்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதாங்க. நம்ம தூத்துக்குடி பவர் பிளான்ட்டை ஒட்டி வச்சாச்சுங்க பாடை. அடுத்த பாடு வச்சிருக்கோம். இல்லை மீன்கள் நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கிடைச்சினா தான் நம்ம கரையை போக முடியும். ஏன்னா மீன்கள் கம்மியாக தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆளுக்கு அதிகமாக வந்துருக்கோம் கடலுக்கு. என்ன சொல்லல என்ன சொல்லல சரி நீயா சொல்லு. சின்ன பையன் வந்து காலை வச்சு இந்த மீனை பிடிச்சிருக்கான். உயிரோட தொடிக்கி பிடிச்சிருக்காங்க. இப்போ ரெண்டாவது பாடு வச்சதான் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். மீன்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுருக்கமாக தாங்க கிடைக்குமா இருக்கு. கெழுதா வருது, கெழுது வருது, கவனம். இவர் கெழுத பாருங்க, 2 கெழுது. பாருங்க பப்பர் ஃபிஷ் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா? செமையா இருக்குல்ல? போன வருஷம் வல்ல ஃபுல்லா மீனை தாங்க இருக்கும். வெள்ளை அடிச்சு போய் கிடந்துச்சு. அந்த மீன் வெள்ளையா தான் தெரியும். கெழுது வருது, கெழுது வருது. காலி என்னடா காலி எல்லாம் சின்ன சின்ன மீனா வருது. சைஸ் மீனே காணாம. கெழுதா வருது, பார்த்து கழிங்க, கையில குத்திர போகுது, காணும். சைஸ் பாரு, இங்க பாரு, வெட்டுக்கு அடிச்சுன்னு நல்லா இருக்கும். இங்க பாருங்க, முடிச்சுக்கல பாருங்க எப்படி ஒன்று இருக்குன்னு. ரொம்ப சின்னதா இருக்கு. கிலோ 90 ரூபாவா ஏலத்துல? இது வந்து ஏலத்துல நம்ம போட்டோம் அப்படின்னா கிலோ 90 ரூபாய்க்கு போகுதுங்க இந்த மீன். ரொம்ப கம்மியா தான் போகுது. இது கிலோ 130 ரூபா.
இந்த வலையோட பேரு பாத்தீங்க அப்படின்னா பாகுபலி. பாரபட்சம் பார்க்காம மீன்களை பிடிக்கக்கூடிய வலை. ஆனா மீன்களே இல்லாம வருது பாருங்க. அது எப்படி வாங்குறாங்க? தெரியாம வாங்கிடுறாங்கண்ணே மீனை. தெரியாதுண்ணே. நம்ம மீனை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். பேச்சாலையவா? நான் ஒரு நேரம் ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கேன். கிளாத்தி இருக்குல்ல, சஞ்சி கிளாத்தி, இழுவு போட்டுல வரும்ல, கருப்பு கலர் கிளாத்தி, சஞ்சி கிளாத்தி போட்டு கொடுத்தா அதை குழம்பு வச்சிருக்கானுல. அது ஒரு கோட்டையை உடைச்சிடும் போல அடிச்சு. கீழே திரி செத்து போச்சா? ஏன்? முழுங்கிட்டாருல, அதானே. கரெக்டும் நீங்கள் பெருக்கமா வரல, எல்லாம் சின்ன சின்ன மீன்களா வருது. பாருங்க எவ்வளவு பொடுத்து பொடுத்தா விடுதுன்னு பாருங்க. எழுத பாருங்க, மொரட்டு எழுத வரான். பாருங்க நம்மளுக்கு கனவா ஒண்ணு கிடைச்சிருக்கு. என்ன கனவா இது? குட்டு தானே. பாருங்க மீன் எப்படி பிடிச்சி வச்சிருக்கான்னு பாருங்க. பீலி கனவா விட மாட்டான், விட்டுட்டானா. பயங்கரமா இருக்கான்ல. இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு வேற லெவல்ல இருக்குங்க. எவ்வளவு போகுது இது கிலோ? 450 ரூபா கிலோ. மேல தூக்கி கேட்டு லைட்டா அப்படி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்துருமா. இப்போ வந்து வளைய பிளாச்சு வாங்குறது. இந்த பாட்டிலுமே நம்மளுக்கு வந்து கம்மியாக தான் கிடக்கு. பார்த்தீங்களே தெரியும். நம்மளுக்கு வந்து வலையில வந்து ஒரு களி நண்டு மொசமா கிடச்சி காலெல்லாம் உடைச்சிட்டாங்க. ஏன்னா கடிக்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி காலை உடைச்சி போட்டான். காலை உடைச்சிட்டோம் அப்படின்னா அந்த களி நண்டோட ரேட்டே போயிடுச்சு, அவ்வளோதான். எப்படியும் அந்த நண்டு வந்து ஒரு 300 ரூபாய்க்கு போக வேண்டிய நண்டு. இந்த ஒரு நண்டு 300 ரூபாய்க்கு போக வேண்டியது. கால் உடஞ்சதுனால போகாது அது.
நம்ம பிடிச்ச மீனை விற்கிறதுக்காக வந்துட்டோம். இதில் தான் நம்ம போட்டை பிடிக்க போகிறோங்க. தள்ளிவிட்டு ஆமா நடு நெத்திலேயே ஏழை கூட வந்தா இருக்கு. போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கரையை விட்டுட்டோம். 2 பாடு வச்சோம். மீன்கள் சரியில்லை. பாடு ரொம்ப கம்மியாக தான் வந்துருக்கு. ஆட்களை பார்த்துருக்கீங்க, ரொம்ப பேர் இருக்கும் கடலுக்கு வந்துருக்கு. இப்போ மணி வந்து 3 ஆக போகுது. அதனால் இப்போ 7 வந்து திறந்துருக்கோம் மீன். இதுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னா மீன் இறந்து அடிச்சு மீன் வைக்க முடியாது. அடுத்த நாள் விட்டு அதனால தான் விட்டுட்டீங்க. விட்டுட்டு ரெண்டாவது கடலுக்குள்ள வருவாங்க. அடுத்தடுத்த வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய அமௌண்ட் போட்டு மீனை எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கடலுக்கு நீங்கள் போனதுக்கு நம்மளுக்கு கரிமீனை பாருங்கள். சிறையை எடுத்துருக்கோம் கறிக்கு.